அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக சிறப்பான ஒரு நல் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட் நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கோம். பிரசன்னம் எண்கணிதம் எல்லா வாஸ்து எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளுடைய லைஃப்பில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதில் மார்ச் மாதத்துடைய 2026 ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 2 மாதத்துடைய தமிழ் மாதம் கனெக்டிவிட்டி வருங்க. இப்போ மாசி 17ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி 17ஆம் தேதி நமக்கு ஒரு மாதத்துடைய விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் பூச நட்சத்திரத்தில் பிரதோஷ அன்னைக்கு பெயருதுங்க. பொதுவாக தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே முதல் தேதி நம்ம ஒரு வழிபாடு எடுத்தாவோ ஒரு காரியம் செஞ்சாவோ அது சித்தியாகும். அதே போல் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மிக சிறப்பான சங்கடகரா சதுர்த்தி வாஸ்து நாள் அப்படின்னு வருதுங்க. இதுவும் விசேஷ பூமி பூஜை போடுவதற்கான நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு உங்களுடைய அந்த ஜாதகத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன எப்படி எந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கோங்க. பௌர்ணமியோட மாசி மகம் அப்படின்னு வருதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதம் மாசி மாதம் வர்றது 2ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி. அப்போ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது நீர்நிலை, காவேரி, கங்கா, கடல் இது மாதிரி இடத்துல நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்களை கர்ம வினைகளை போக்கணும். இது ரொம்ப விசேஷம். கும்பமேளா கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விழா இந்த விழா. அதே போல் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய ராமநாம அந்த ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நமக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தாலும் கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 கிரக சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. மீனத்தில் சுக்கிரன், சனி, அதாவது பங்குனிக்கு சூரியன் மேலே போயிடுவார் மீனத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலாபலனை இனி பார்ப்போம். கன்னிராசி மார்ச் மாதம் எப்படின்னா சனி பகவான் பெயர்ச்சி ஆகுதுங்க. நல்லா கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சச்சரவு சண்டை இதெல்லாம் போகும். கருத்து வேறுபாடும்பாங்களா அது. அதே போல் 7ல் இருந்தாலும் 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 4 கிரகம். ஆரோக்கியத்தில் கவனம், வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம், சொத்து தகராறில் கவனம். மார்ச் மாதங்க வீட்டில் குடும்பத்தில் சொந்தத்தில் பங்காளி மாமன் மச்சாங்கிட்ட கவனமாக பேசுங்க. அது கிடக்குதுங்க வாய்க்கா வரப்பு சண்டை 6 மாதமாக இழுத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதமும் சுமார் தான். சண்டைகள் சச்சரவு கோர்ட்டு கேஸ் எல்லாம் கொஞ்சம் இழுபறியில் தான் இருக்கும். சரியாக முடிவுக்கு தீர்வுக்கெல்லாம் இன்னும் கிரகம் மாறணும். இது கோச்சாரம் தானே. அதனால் எப்பயுமே நீங்கள் 7ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, சுக்கிர பகவான் பங்குனியில் வேறு சூரியன் வர வந்துச்சுவார். அப்பா அம்மா பிரச்சனை, அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு, மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு, அல்லது மனைவியை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த மார்ச் மாதம் நிறைய கன்ஃபீஸ் அம்மா கன்ஃபீஸ் கவனமாக இருக்கக்கூடிய மாதம். நீங்கள் நிறைய வழிபாடு எடுத்தீங்க, நிறைய விஷயங்கள் நான் தான தர்மம் பண்ணிட்டீங்க, என்னோடய ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்குங்க, நீங்கள் போங்கம்மா அப்படின்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பராக மார்ச் மாதம் இருக்கும். பயப்படாதீங்க. சில விஷயங்கள் தொழிலில் மாற்றம் உண்டு.
இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்ச் உண்டுங்க. கண்டிப்பாக ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டு, அல்லது வேறு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. கூட இருக்கிற லேபரெல்லாம் மதித்து நடங்க. சொல்லுவாங்கள, தொழிலாளிகளை மதிக்கணும், வேலையாட்களை மதிக்கணும். கன்னிராசி அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏதாவது உடம்புக்கு தொந்தரவு பண்ணுதா, அம்மா நல்லா இருக்காங்களா, அப்படி பரிவு காட்டணும், அன்பு காட்டணும். இதெல்லாம் மார்ச் மாதம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். என்ன தான் இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலான்னு. ஏன்னா புதன் வந்து இங்கே ஆட்சி உச்சமல்லவா, அதனால் இந்த கன்னிராசிக்கு என்ன இருந்தாலும் சமாளிச்சுக்கிறேங்க அப்படிம்பீங்க. கண்டிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல், கடை வாங்காதீங்கம்மா, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சனி சப்தமாக பார்க்குறார், சமசப்தமாக. அப்போ குருவோட இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்களை வச்சு செஞ்சிருவார் சனி. ஆனால் ஒரு டைம் தாங்க செய்வார், எல்லா டைமும் செஞ்சுட்டே இருக்க மாட்டார். ஒரு பாடம் படிப்பினை கொடுத்துருவாருங்க. இதை நல்லா கேட்டுக்கணும். அப்போ நம்ம சில விஷயத்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து 6ஆம் ஆகும். இந்த 6ஆம் இடங்கிறது காலசக்கரத்துக்கு கன்னியை தான் சொல்லுவோம். அப்போ எப்பயுமே ஈஸியாக கேட்சப் ஆயிரும். அப்போ நட்பு வட்டாரம், இந்த கூட்டு தொழில் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணணும்னு நிர்பந்தம் ஏற்பட்டால் ஃபோனை போட்டு ஜாதகத்தை பார்த்துருங்க. தாராபலனோட செயல்படணும். அவங்களுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கா. லவ் மேரேஜ் பண்ணுறவங்களா இருந்தாலும், அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறவங்களா இருந்தாலும், திருமண பொருத்தம். ஏன்னா ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டுரும், கவனமாக இருக்கணும். திருமணத்திற்கு மட்டும் கன்னிராசி இந்த மாதம் நீங்கள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் ஜெய் ஆஞ்சநேயருடைய வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த தெருநாய்கள்பாங்க, பாவம், அவங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்து டீ கடையிலையோ அல்லது வீட்டிலையோ சாப்பாடு யாராவது போட்டால் தான். அந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட்டோ அல்லது ஒரு சனிக்கிழமை நீங்களே உப்பு இதெல்லாம் போடாமல் ஒரு 4 சப்பாத்தியை சுட்டுக்கிட்டு, தெரு நாய் எங்கே இருக்கோ பார்த்து, கருப்பு நாயாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் உடம்பு முடியாத நாய்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கையால் அந்த சப்பாத்தியை பிச்சு போடுங்க. சாப்பிடுதான்னு பார்த்துட்டு வாங்க, நல்லது. இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்துக்கணும். கன்னிராசியில் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்துக்கணும். அதனால் இந்த மார்ச் மாதம் சுமார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.